பொம்மியோட ஃப்ரெண்டு தாரா. அவங்க 2 பேரும் ஒரு நாள் தன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பெரிய காட்டுக்குள்ள இடையாறக்கு போறாங்க. அப்போ அந்த காட்டோட இயற்கை அழகை பார்க்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? தாரா, இந்த காடு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாத்தியா? இந்த காட்டோட இயற்கை அழகை ரசிப்பது ஒரு அற்புதமான அனுபவம். மனதிற்கு ரொம்ப இதமா இருக்குதுல்ல? ஆமாம் பூமி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. ஆனா இந்த காடு மற்றும் இயற்கையினால நமக்கு என்ன பயன்? இது வெறும் காடு தானே. இங்க வந்த ஜாலியா விளையாடலாம். வெயிலின் தாக்கமும் கம்மியா இருக்குது, அவ்வளவுதானே. அப்படி சொல்லாத தாரா. நாம் உயிர் வாழ்றதே இந்த காட்டில் இருக்கிற மரங்களால் தான். அவைகள் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ்வதே கடினம். என்ன சொல்ற பூமி? எனக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்லு. காட்டில் இருக்கின்ற மரங்கள் தான் உண்மையான சூப்பர் ஹீரோக்கள். நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது ஆக்சிஜன். அவற்றை நமக்கு தருவதே இந்த மரங்கள் தான். மேலும் மாசடைந்த காற்றை சுத்தப்படுத்தி தூய்மையான காற்றை நாம் சுவாசிப்பதற்கு இவை உதவுகின்றது. மரங்களின் வேர்கள் மண்ணுக்கு அடியில் மண்ணை இறுக்கி பிடித்திருக்கும். அதனால் மண் சரிவு போன்ற பேரிடர்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, மழை பொழிவதற்கும் ஒரு மிக முக்கிய காரணம் மரம்தான். பூமியில் நீர்நிலையங்களில் இருக்கும் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே செல்லும். அவ்வாறு செல்லும் நீராவிகள் மேகங்களாக உருவெடுக்கும். இந்த மேகங்கள் மரங்களில் இருந்து வரும் காற்றினால் குளிரூட்டப்படுகிறது. இதனால் மேகங்கள் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. அந்த மழைதான் ஏரி, குளம், குட்டைகளை நிரப்புகிறது. நமக்கு குடிப்பதற்கும் குடிநீர் கிடைக்கிறது. அப்படின்னா நாம் வாழ்வதற்கு முக்கிய காரணம் மரம் தானா? இன்னும் வேற எதுக்கெல்லாம் இது பயன்படுகிறது? நமக்கு மட்டுமல்ல தாரா, விலங்குகள், பறவைகள் வாழ்வதற்கும் கூட இந்த காடும் மரங்களும் தான் முக்கிய காரணம். விலங்குகள், பறவைகள் உண்பதற்கு உணவு மற்றும் அவற்றின் இருப்பிடமாகவும் இவை இருக்கின்றனர். மரங்களை நன்றாக பாதுகாத்தால் அவை நம்மை பாதுகாக்கும். இயற்கை சூழலும் நன்றாக இருக்கும். விலங்குகள், பறவைகள் எல்லாம் நிம்மதியாக காட்டில் உயிர் வாழும். சரியாக சொன்னாய். மேலும் சூரிய கதிர்வீச்சினால் ஏற்படும் அதிகப்படியான வெப்பத்தில் இருந்தும் மரங்கள் நம்மை காக்கின்றன. மரங்கள் அதிகமாக இருந்தால் பூமியில் சூரிய கதிர்வீச்சால் ஏற்படும் வெப்பத்தின் தாக்கமும் குறைவாக இருக்கும். இயற்கையினால் மனிதர்களுக்கு கிடைக்கும் பலன்களை கணக்கிடவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை இந்த இயற்கை நமக்கு வழங்குகின்றது. அதனால் நாமும் இந்த இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும். முடிந்தவரை வீட்டில் 2 அல்லது 3 மரக்கன்றுகளை வைத்து அவற்றுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பாதுகாக்க வேண்டும். அது நம் கடமையும் கூட. எனக்கு நன்றாக புரியும்படி சொன்னாய் ரோம்பா. தேங்க்ஸ் பூமி. நானும் என் வீட்டில் மரக்கன்றுகளை வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி அவற்றை பாதுகாப்பேன். நல்லது தாரா. சரி வா, நாம வீட்டுக்கு போலாம். ரொம்ப லேட் ஆகிருச்சுன்னா அம்மா காணும்னு தேடுவாங்க. இன்னொரு நாளைக்கு வந்து விளையாடிக்கலாம். வா போலாம் தாரா.